அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே படைத்த தேவன் புகழ் பரந்த பணிந்து வாருங்கள். ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். உம் ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதேயும். ஆண்டவரை எழுந்துவாரும். உமது வழக்கை நீரே நடத்தும். உம்மை நாடும் குரலை மறவாதேயும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த தெய்வீக திருப்பலியானது இறந்த ஆன்மாவுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மரித்த ரெஜினா அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவு நாளிலே அவருடைய ஆண் வேலைப்பாட்சிக்காக இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது கடவுளுக்கு எதிராக மனிதருக்கு எதிராகவும் செய்த அனைத்து பாவத்தையும் இறைவன் மன்னித்து இவருக்கு பேரின்பு வாழ்வு அளித்துள்ள மன்றாடி ஜெபிப்போம். இவருடைய பிரிவால் வாழக்கூடிய அவரது கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் இறைவன் ஆறுதல் தர வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். பணியாளர் இவர்கள் மறைசாட்சியாக திருச்சபைக்காக உயிர்விட்ட நிகழ்வை இந்த நாளிலே நாம் நினைத்து பார்த்து ஜெபிக்கின்றோம். இவர்களைப் போல நாமும் நமது வாழ்விலே கடவுளுக்காக வாழ உறுதி எடுத்து தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி வழியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிதருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருட்களை தயார் செய்து வெளியேறுங்கள். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவசனங்கள் 1-12 முடிய. ஆண்டவரின் வாக்கு என கருதப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிலே நீ வாழ்கின்றாய். காண கண்கள் இருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகள் இருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருட்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் இடத்தில் புறப்படு. உன் உறைவிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுவது போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருட்களை இருட்டுவை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுவது போல் புறப்படு. அவர்கள் கண் முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய்.
அவர்கள் கண்முன்னே அவற்றை தோள் மேல் வைத்துக்கொண்டு இருள் சூழ்ந்தும் வெளியே தூக்கிச் சொல். நிலத்தை காணும்படி உன் முகத்தை மூடிக்கொள். ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருக்கு உன்னை ஒரு அடையாளமாக வைக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கட்டப்படுகையில் கொண்டு போவது போல என் பொருட்களை பகல் வேளையில் வெளிக்கொண்டேன். மாலையில் என் கைகளால் சுவற்றில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்தும் அவற்றை தொழில் தூக்கி கொண்டு அவர்கள் கண்முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவர் வாக்கில் கருதப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டராக இஸ்ரேல் விட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல். எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவரையும் அவனோடு இருக்கும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராக கூறுவது இதுவே. நீ சொல், உங்களுக்கு நான் ஒரு அடையாளமாக இருக்கிறேன். நான் செய்தது போல் அவர்களும் செய்யட்டும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டவரையும் சிறைப்பட்டவரையும் செல்வர். அவர்களின் தலைவன் இருள் தோள்களில் சுமையுடன் மதிலோடு வெளியேறுவான். அவனை வெளிக்கொள்வதற்கு மதிலை குடைவார்கள். கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான். ஆண்டவர் வழங்கும் முதல் வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 78. நாம் சொல்ல வேண்டிய பதில்: இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறை வசனங்கள் 56 மற்றும் 57. ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தனர், அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். அவர் தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை, தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி நடந்தனர். தங்கள் மூதாதையர்கள் போல் அவர்கள் வழி தவறினர், நம்பிக்கை துரோகம் செய்தனர், கோணிய பிள்ளனர், குறிமாறினர். ஜெபப்பாடல். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவசனங்கள் 58 மற்றும் 59. தம் தொழுகை மேடுகளால் அவருக்கு சினமூட்டினர், தம் மார்பு சிலைகளால் அவருக்கு ஆத்திரமூட்டினர். கடவுள் இதை கண்டு சினம் கொண்டார், இஸ்ரவேலை அவர் முழுமையாக புறக்கணித்தார். ஜெபப்பாடல். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவசனங்கள் 61 மற்றும் 62. தம் வலிமையை அடிமைத்தனத்திற்கு கையளித்தார், தம் ஆட்சியை எதிரியிடம் ஒப்புவித்தார், தம் மக்களை வாளுக்கு கையளித்தார், தம் உரிமை சொத்தின் மீது கடுஞ்சினம் கொண்டார். அவர்களுடைய இளைஞரை நெருப்பு விழுங்கியது. ஜெபப்பாடல். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள். இறைவனின் செயல்களை ஒருபோதும் மறவாதிருங்கள்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறை சொற்றொடர்கள் 21 அதிகாரம் 19 இறை வசனம் 1 வரை. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டான். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். பின்னரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவர் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்து கொள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றார். அப்பணியாளரின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன்பணியாளர் ஒருவரை கண்டு, நீ பட்ட கடனை திருப்பி தா என கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன்பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்து கொள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டான். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்பொழுது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்டான். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்த பின்பு கலிலேயாவை விட்டு அகன்று யோர்தானுக்கு அப்பால் உள்ள யூதேயா பகுதிகளுக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இஸ்ராயல் மக்கள் தங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி எண்ணற்ற இறைவாக்கினர்கள் வழியாக இறைவன் அவர்களுக்கு வழிமுறையை காட்டுகின்றார். அவர்கள் பாவம் அதிகமாகி கொண்டிருந்தால் அவர்களை நான் நாடு கடத்துவேன் என்று கடவுள் இறைவாக்கினர் வழியாக சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள். எண்ணற்ற துன்பங்களுக்கு கண்ணீருக்கு ஆளானார்கள். அவ்வாறாக இருந்த தருவாய் இறைவாக்கினர் இசைக்கைகள் வழியாக மீண்டுமாக அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையை அவர் விடுக்கின்றார். உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டும், இல்லை என்றால் கடவுளுடைய சினம் உங்களை தாக்கும் என்று சொல்லி அதற்கும் அவர்கள் இணங்கவில்லை. அவர்கள் எவ்வாறாக வாழ்ந்தார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம். அதனைத் தொடர்ந்து பதிலுரை பாடலில் கூட எவ்வாறாக அவர்கள் கடவுளுக்கு எதிராக சினம் மூட்டினார்கள், கடவுளை எவ்வாறாக அவர்கள் புறக்கணித்தார்கள், கடவுளுக்கு எதிராக எவ்வாறாக அவர்கள் துரோகம் செய்தார்கள், அதற்கு அவ்வாறாக அவர்கள் செய்தபோது கடவுள் எவ்வாறாக அவர்களை தண்டித்தார் என்பதை நாம் பார்த்தோம். இயேசு பிரியமானவர்களே, அவ்வாறாக தண்டித்த கடவுள் இன்றைய நற்செய்தியின் வழியாக தனது மனதை மாற்றிக்கொள்பவராக, மக்கள் மீது அன்பு செலுத்துபவராக, அவர்களது பாவங்களை மன்னிப்பவராக, அவர்கள் மீது பரிவு கொள்பவராக நமக்கு காட்டப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு பிரியமானவர்களே, மனிதர்களுடைய வாழ்வு எவ்வாறாக இருக்கிறது? அவர்கள் அப்படியே தான் இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் மட்டும் தன்னை
மாற்றிக்கொள்கிறார். அவர்கள் பாவம் செய்து கொண்டே இருந்தாலும் கடவுள் அவர்களை தண்டித்துக் கொண்டே இருக்காமல் அவர்களை மன்னிக்கின்றார். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அல்லது நமது ஒவ்வொருடைய மனதும் எவ்வாறாக இருக்கிறது என்று சொன்னால், நீண்ட ஆண்டுகளாக குழாங்கல்லானது தண்ணீருக்குள் இருக்கிறது. அவை தண்ணீருக்குள் இருந்தாலும் அதனுடைய ஈரம் அந்த கல்லுக்குள் செல்வதில்லை. அதே போலதான் நாம் எண்ணற்ற கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டாலும், கடவுளுடைய அந்த அருளாசிரை அருட்சாதனங்கள் வழியாக பெற்றாலும் நாம் மனமாறாமல் நான் செய்வதுதான் சரி என்று தவற்றிலே பாவத்திலே நாம் விழுந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் மீண்டுமாக வாய்ப்பை தந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை அல்ல, 7 முறை 70 தடவை 7 முறை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கடவுள் எவ்வாறாக நமது பாவங்களை மன்னிக்கிறாரோ நாம் பிறரது பாவத்தையும் மன்னிக்க அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறாக மன்னிக்கின்ற பொழுது நமது வாழ்விலே நோய் நொடி இல்லாமல் மகிழ்ச்சியான ஒரு அமைதியான ஒரு வாழ்வை வாழ முடியும். ஆகவே இந்த தண்ணீருக்குள் இருக்கும் அந்த குழாங்களை போல நாம் இல்லாமல் முற்றிலுமாக கடவுளுக்கு உகந்தவர்களாக, தண்ணீருக்குள் இருக்கக்கூடிய அந்த குழாங்களை விட நாம் கடவுளுக்கு உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த தண்ணீரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கல்லாக நாம் மாற வேண்டும். கல்லையும் கரைக்கக்கூடிய சக்தியை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார், நாம் பிறருடைய பாவங்களை மன்னிக்கின்ற பொழுது. ஆகவே இந்த பரிசுத்தமான நாளில் இறைவனுடைய செயல்களை நாம் ஒருபொழுதும் மறவாமல் நமக்கு இரக்கம் காட்டிய அந்த கடவுளுடைய இரக்கத்தை பிறருக்கும் காட்டுவோம். நமது கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவான இதயத்தை நாம் பெற்றுக்கொள்வதோடு பிறருக்கும் அந்த கனிவான இதயத்தை தர இறைவன் தெய்வீக திருப்பலியை மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். தந்தே இறைவா, என்னை தந்தே தலைவா, உள்ளது எல்லாம் உமக்காக, உயர் பலியானாய் எமக்காக, அதில் என்னை நினைத்திடவா. தந்தே இறைவா, என்னை தந்தே தலைவா, இயற்கை அழகு முந்தன் எழில் வந்தம், அங்கு இருக்கும் வளங்கள் முந்தன் அருட்கோலம், கண்டே முந்தன் கருணை உள்ளம் தினம், வந்தே முந்தன் மலர் பாதம் தய. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதன்படி ஜெபியுங்கள். கிறிஸ்துக்காகவும் ஆட்சிக்காகவும் அனைத்து நாடுக்காகவும் உங்கள் கையில் பலி ஏற்றுக்கொள்வதாக. ஆண்டவரே, முதல் திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் முது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத்துடன் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபியங்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: மண்டகமும் மண்டகமும் மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அருளாளர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருளாளர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மதுமலரும் உமது இறைவனை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீன்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசாம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடியர், புனித அந்தோனியார், புனித ஜான் மரிய வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். ஆட்சி வருக, நெற்றியில் உள்ள நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டுடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. தெய்வீக திருப்பலின் வழியாக நமக்கு அருளக்கூடிய அமைதி, ஒற்றுமை, சமாதானத்தை மகிழ்வை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியாக இருக்கிறது. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன், நான் உனது பாவங்களை மன்னித்து உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு இருகரம் விரித்து நம்மை அழைக்கின்றார். செம்மறையின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் நான் தகுதியேற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதான் கிறிஸ்துவின் திருவிழல் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. உயிராக உணவாக என் வாருமே, வேளையினை தெரிந்து வேண்டுவன செய்வார், தாயாக மார்போடு அரவணைப்பார். உறவான உயிரே என் இயேசுவே, உயிராக உணவாக என் வாருமே. நான் அளிக்கும் உணவு வழிமரபினர் வாழ்வதற்கான எனது சதை என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தினரை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் மாடனே, திருமாமரி காவலனே. மாநிலம் போற்றிடும் மாடனே, திருமாமரி காவலனே. புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த முனிவள்ளலே உம் பாதம் பணிந்தோ, முனிவள்ளலே உம் பாதம் பணிந்தோ. மாநிலம் போற்றிடும் மாவளனே, திருமாமரி காவலனே.